இருக்கு நேற்று ஜிங்க் மினி மார்க்கெட்டில் நடந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட். நேற்று என்ன நடந்ததுன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே மேலே 114.5 வரைக்கும் போயிட்டு திருப்பி கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகி இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் இந்த ஜோனில் தான் எதிர்பார்க்கலாம். ஸோ இதனால் என்ன மார்க்கெட் பாருங்கள், 113.5ல் மார்க்கெட் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டே இருக்குது. ஸோ 113.5 பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 2 நாளாக ஜிங்க் மினி மார்க்கெட் ஓப்பனிங்கில் மேலே போகுது, அதுக்கப்புறமா ட்ராப் ஆகி கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. இதே ட்ரெண்டை தான் ஜிங்க் மினி ஃபாலோ பண்ணுது. ஸோ ட்ரெண்டில் நமக்கு எந்த டவுட்டும் இல்லை. பாருங்கள் நேற்று லோ கீழே கூட வரல. ஸோ ட்ரெண்டு வந்து எப்போவுமே ரிவர்ஸ் ஆகிடுச்சு நம்ம நினைக்க வேணாம். ஒரே ஒரு டவுட் மட்டும் தான், இந்த இடத்துல 113.6 இந்த ஜோனில் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்குது. ஸோ ட்ரெண்டில் டவுட் இல்லாதனால நம்ம என்றைக்குமே ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணுறப்ப ட்ரெண்டுக்கு ஃபேவரபுளாக ட்ரேட் பண்ணிவிட்டு 100% கன்ஃபர்மேஷன் செல்லிங் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறப்ப மட்டும்தான் ஷார்ட் போக முடியும். ஸோ அதனால் ட்ரெண்டுக்கு ஃபேவரபுளாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 111.5 வரைக்கும் நம்ம பை பண்ணணும். 111.5 வந்துட்டு மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு நல்ல சான்சஸ் உண்டு. 111.5 பிரேக் ஆகிடுச்சுன்னா அப்போ தான் நம்ம சொல்ல முடியும் மார்க்கெட் ஓரளவு நல்ல செல்லிங் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ 111.5 வரைக்கும் நம்ம மார்க்கெட் டெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். இல்லை நம்ம மார்க்கெட் வந்து செல் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செல்லிங்கு போக ட்ரை பண்ணுற கிளைண்ட்ஸ் என்ன பண்ணலான்னா, கண்டிப்பாக இந்த ஹை இருக்குது பாருங்கள் 114.4, இந்த ஹை 114.5 வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறது தவிர வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸோ இன்றைக்கி ட்ரேட் நடக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். 2 ஆப்ஷன் சொல்லிட்டோம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை கிளைண்ட் தான் டிசைட் பண்ணிக்கணும் எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன்ட்டு. என்றைக்குமே ட்ரெண்டுக்கு ஃபேவரபுளாக போகிறது தான் நல்லது. தேங்க்யூ, பாய்.